மூணாவது உன் ஃப்ரெண்டு உன்னை உசுப்பேற்றி விடுறவன் எல்லாம் அடுத்துதான். நீ கெட்டு போகணும், தீமையா போகணும்னு நினைக்கவே மாட்டாங்க. நீ ஒரு அழகான பிள்ளைய கல்யாணம் பண்ணக்கூடாது, நீ ஒரு அழகான பையனை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்றதுக்கு கண்டிப்பா உங்க அம்மா அப்பா நினைக்கவே மாட்டாங்க. ஆனா அழகு மட்டும் வாழ்க்கையா அமைஞ்சிடாது. முடிவு பண்ணிக்கிங்க பிள்ளைங்க, அழகு மட்டும் வாழ்க்கை கிடையாது. இன்னும் நிறைய இருக்குது, நிறைய செய்ய வேண்டியது இருக்குது. இந்த உலகத்துல புதுமை வந்துட்டே இருக்கும், நிமிஷத்துக்கு நிமிஷம் புதுமை வந்துட்டே இருக்கும். இந்த துபாய் போகும்போது அந்த பாஸ்டர் ஒரு வீடியோ ஒன்று காமிச்சார். நம்முடைய இந்தியாவில் இருக்கிற யாரு ஒரு பெரிய கோடீஸ்வரர் ஒருத்தர் இருக்கிறாரு, அம்பானி. அவங்க இப்போ ஒரு வீடு ஒன்று எத்தனையோ 3000 கோடிக்கா ஏதோ அங்கே ஒரு வீடு வாங்கியிருக்காங்க. அந்த வீடு அவங்களுக்கு எத்தனையோ வீடு இருக்குது, இப்போ அங்கேயும் ஒரு வீடு வாங்கியிருக்காங்க. அந்த வீட்டை சுற்றி அவர் வீட்டுக்குள்ளே போயிட்டு வரணும்னாலே 2 நாள் ஆயிரும். அந்த மாதிரி வீடு. இப்போ அம்பானி வீடு வாங்கிட்டான் அப்படின்றதுக்காக நம்ம போய் வாங்க முடியுமா சொல்லுங்க? ஆனா நம்முடைய கண்ணு எதை தான் பார்க்குது? அட்ராக்ஷன். அட்ராக்ஷன் இல்லை, எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், எனக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும். நான் எந்த நிலைமை வந்தாலும் மனரம்யமா இருக்க. சத்தமா சொல்லுங்க. 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் இருந்தாதான் நான் குடும்பத்தை நடத்துவேன்றது சிஸ்டர்ஸ் இல்லை. 5 ரூபாய் இருந்தா கூட நான் என் ஃபேமிலியை ரன் பண்றேன் அப்படின்றதான் ஆண்டவருடைய பிள்ளை. ஆண்டவர் அவ்வளவுதான் எதிர்பார்க்கிறேன். அப்படிதான் இருக்கணும். இல்லாததை ஒண்ணா நினைச்சு கஷ்டப்படுறவங்க அல்ல, இருக்கிறதுல சந்தோஷப்படுறதா ஆண்டவருடைய பிள்ளைங்க. கேட்கல சத்தமா? எனக்கு வேண்டிய அழகை கர்த்தர் எனக்கு, சத்தமா சொல்லுங்க. அழகு சில நேரத்தில் முக்கியம் இல்லை, அவங்களுடைய குணம்தான் நிறைய நேரத்தில் முக்கியம். ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? ஏன்னா நான் ஏன் இதை சொல்றேன்னா, இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் ரொம்ப மோசமாயிருச்சு, ரொம்ப மோசமாயிருச்சு. ஒரு பொண்ணு போன வாரத்தில் ஒரு பொண்ணு கல்யாணம் எனக்கு டைவர்ஸ் வேணும்னு வந்திருக்கா கவுன்சிலிங்காக. அவங்க அம்மா இந்த பிள்ளைக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுங்கன்னு சொல்றாங்க. என்னம்மா உனக்கு பிரச்சனை? ஏன் அந்த பையன் அடிக்கிறானா, அந்த பையன் தொந்தரவு பண்றானா, என்ன பண்றான்னு கேட்டா அவ சொன்ன ஒரு ரீசன் என்ன தெரியுமா? அவனுடைய உதடு பெருசா இருக்கு, அதனால அவன் எனக்கு வேண்டான்றான். நம்புவீங்களா நீங்க? எதுவாமா? அவனுடைய உதடு பெருசா இருக்குது, அது எனக்கு பார்த்தாலே இரிட்டேட்டா இருக்குது, எனக்கு இரிட்டேட் ஆகுது, எனக்கு வேண்டவே வேண்டாம், தயவு செய்து என்னை கன்வின்ஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க பாஸ்டர், நான் இதுல இருந்து மாறவே மாட்டேன், இனி ஓவரா என்ன பண்ணீங்கன்னா நான் சூசைட் தான் பண்ணிக்குவேன். எப்படி இருக்கு பாருங்க உலகம். உங்களுக்கு இந்த வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க நிறைய பேர் இருக்கீங்க, கல்யாணம் ஆகும்போது 100% உங்களுக்கு பிடிச்சது மாதிரி நடக்கும்னு நினைக்காதீங்க. நான் நம்புறேன் அப்படி வேணும்னா நீங்க போய் ஆண்டவரத்தில் செஞ்சுதான் உன்னை எடுத்துட்டு வரணும். ஹலோ, நம்ம வேணா ஆர்டர் பண்ணிடுமா பரலோகத்துக்கு? நீங்க எழுதி கொடுங்க, நீங்க எழுதி கொடுங்க, நம்ம பரலோகத்துக்கு அனுப்பிடுறோம். ஒரு ஆர்டர் போட்டு விடுவோம், ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி கண்ணு இருக்கணும், பூனை கண்ணு வேணுமாமா. இது எங்க போய் சொல்ல? ஒருத்தர் உண்மை நடக்கிறது உண்மை, காமெடியா இருக்கணும். ஏன் உனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்கல அப்படின்னு கேட்டா, எனக்கு பூனை கண்ணுள்ள மாப்பிள்ளைய ஆண்டவர் காமிச்சாராம். இது எந்த ஆண்டவர்னு தெரியல. ஆண்டவர் இப்படியெல்லாம் பூனை கண்ணெல்லாம் காமிப்பாரா அப்படின்றது, எனக்கு பூனை கண்ணு தான் வேணும், அந்த மாதிரி கண் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் என்ன அட்ராக்ஷன் அப்படின்னா ரொம்ப வெளி தோற்றம். வெளி தோற்றம். நம்ம நல்லா இருக்கிறது தவறு கிடையாது, நம்ம நல்லா இருக்கணும், கர்த்தர் நம்மளை நல்லா வச்சிருப்பாரு. உங்களை அழகான யோபுனுடைய பிள்ளைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது, அந்த ஊர்ல எங்கேயுமே இல்லாத அளவுக்கு கர்த்தர் யோபுக்கு என்ன கொடுத்தாராமா? பிள்ளைகளை கொடுத்தாராமா. அப்ப நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் அழகாய் வைப்பார் கண்டிப்பா. நான் அதை பிலீவ் பண்றேன், அது நடக்கும். உங்களுடைய பிள்ளைகள் திருமணத்துல ராஜாத்திகளை மாதிரி கர்த்தர் இருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமேன்னு சொல்லுங்கள். சத்தம் கேட்கலையா? சத்தமா? ஆனா ஒண்ணு, என்னுடைய கண்ணு பார்க்கறதெல்லாம் நான் நினைக்கணும்னு அடைஞ்சிக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப 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 ஒரு தவறான செயல். எல்லாமே கரெக்டா இருக்குதா? ஆவிக்குரிய வாழ்க்கையில ஓகேவா? நல்ல ஒர்க் பண்றாங்களா? நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்டா? ஓகே, முடிஞ்சிச்சு, சந்தோஷம். ஆண்டவருடைய சித்தமா? அவ்வளவுதான், முடிஞ்சு.
ஆனால் எனக்கு இப்படித்தான் வேணும், இந்த மாதிரி வேணும் அப்படின்றத உங்களுடைய நினைப்புப்படி நீங்கள் நினைக்கிறது தவறானது. ஆமேன்னு சொல்லுங்கள். எனக்கு கண்ணுக்காக நான் ஜெபிக்கணும். எதுக்கு ஜெபிக்கணும்? கேட்கல. என் கண்ணு அட்ராக்ஷனை பார்த்து என்ன பண்ணிடக்கூடாது, ஏமாந்துடக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்கள். பொண்ணு பார்க்கறதுக்கு BMW வருவாங்க, ஆனால் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா தள்ளு வண்டி தான் இருக்கும். பரவாயில்லையா? ஆமாம், ரொம்ப ஓவராக ஆசைப்படுறவங்களுக்கு அப்படி தான். பொண்ணு பார்க்க வந்த உடனே அவ்வளோதான் பெரிய ஆள் வந்துட்டார் அப்படின்னு எதுவுமே பார்க்குறதில்ல. ஊருப்பட்ட கடன் வாங்கி வச்சுருப்பாங்க. கடன் கேட்டால் 5 கோடி, அவ்வளோதான். அவன் வம்சமாக கடன் வைத்தல முடியாது. இவர் என்ன பார்த்தாலும் வெளி தோட்டத்தை பார்த்த உடனே ஹாய் பாய், கல்யாணத்தை ரொம்ப கிராண்டாக நடத்தின உடனே எல்லாம் முடிஞ்சு போயிடுது. நமக்கு தகுந்தது போல எப்போவுமே நம்ம யோசிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். கேட்கலையே? உங்களை டிஸ்கரேஜ் பண்ணவே இல்லை. உண்மையிலே நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த பலிபீடத்திலிருந்து சொல்கிறேன், இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதை நினச்சி ஒரு நாள் கூட நான் துக்கப்பட்டதில்லை. ஒன் டே கூட யாரையுமே, என்னை விரோதமாய் பேசினவர்கள் கூட ஆசீர்வதிக்கப்படும் போது நான் சந்தோஷம் தாங்க பட்டிருக்கிறேன். பலிபீடத்தில் முன்னாடி சொல்கிறேன், ஆண்டவருக்கு முன்னாடி சொல்கிறேன், நீங்கள் நல்லா இருந்தால், நீங்கள் வீடு கட்டினா, நீங்கள் கார் வாங்கினா, நீங்கள் ஆசீர்வாதமாக இருந்தால், நீங்கள் ஒரு அழகான புள்ள கல்யாணம் பண்ணால், ஒரு அழகான பையனை கல்யாணம் பண்ணால், முதல்ல சந்தோஷப்படுற ஆள் கண்டிப்பாக நான் தான். ஆனால் அட்ராக்ஷனை பார்த்து நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் விழுந்துடாதீங்க. வாழ்க்கைன்றது அழகுல கிடையாது, கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற கிருபையிலேயே. ஆமென். மூன்றாவதாக ஒரு காரியத்தை சீக்கிரமாக வாசிக்கலாமா? நீங்கள் 2 ராஜாக்கள், ஆமென், 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை வாசிக்கலாமா? 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றார். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினி மயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். ஆமென் சொல்லுங்கள். நம்பர் 3, மூன்றாவதாக என் கண்ணுக்காக நான் ஜெபிக்க வேண்டிய 3வது ஜெபம் என்ன அப்படின்னா, எனக்காக நீர் உண்டு பண்ணினதை என் கண்கள் காண என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. பிசாசு நிறைய பேருடைய கண்ணை ஆண்டவர் நமக்கு உண்டு பண்ணி இருக்கிறதனுடைய கண்ணை மூட பண்ணி, அவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிற கண்ணுக்கு அதற்கு நேராய் நம்முடைய கண்களை திறந்திருக்கிறான். இந்த ஜெபத்தில் இருக்கிற நீங்க உங்க கண்ணில் பார்க்கும்போது வெறுமையை பார்க்கலாம், ஒண்ணுமே இல்லாதது மாதிரி பார்க்கலாம். இந்த சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னா, காலையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அப்படியே யுத்த குதிரை வீரர்களோடு வீட்டுக்கு வாசலுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அப்பதான் தேவனுடைய மனுஷனுடைய வேலைக்காரன் கதவை திறக்கிறான். கதவை திறந்து பார்த்தா அத்தனை பேரும் அவ்வளவுதான் பட்டயத்தோட இவங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு நின்றுட்டு இருக்கிறாங்க. உடனே இவன் சத்தம் போட்டு சொல்றான், ஐயோ ஆண்டவனே, நம்ம அவ்வளவுதான் முடிஞ்சிட்டோம், நம்மளை பிடிக்கிறதுக்காக வந்துட்டாங்க அப்படின்னு ரொம்ப கவலையோடு உள்ள போறான். ஆனா வேதம் சொல்கிறது, அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள். நல்ல கரங்களை தட்டி இந்த 2023வது ஆண்டு, இந்த கடைசி மாதம், இந்த கடைசி நேரத்தில் உங்க கண்ணுக்கு முன்னாடி வெறும் பிரச்சனை மட்டும் தெரியலாம். என் கண்ணுக்கு முன்னாடி யுத்த வீரர்கள் நிற்கிறது மட்டும்தான் பாஸ் என் கண்ணுக்கு தெரியுது. என் முன்னாடி கடன் அவங்க மட்டும்தான் என் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. என்னை சுற்றி எதுவுமே நான் பார்க்க முடியல. நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் நம்புறேன், ஆண்டவர் உங்க கண்களை திறக்க போறாரு. எப்படி திறக்க போறாரு அப்படின்னா, நீ பார்க்கிற பர்வதத்திற்கு பின்னாடி உனக்காக நான் வைத்திருக்கிற பெரிய வாசல், உன் தேவையை சந்திப்பதற்காக நான் வைத்திருக்கிற வாசல்,
அன்றைக்கு எலியா சொன்ன அதே போல கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார், இது அப்படியே நடக்கும். நீங்கள் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் உங்களை பாதுகாக்க, கர்த்தர் உங்களை இந்த தீமையிலிருந்து மீட்டு கொள்ள இன்னொரு உதவியை கர்த்தர் பின்பாக வைத்திருக்கிறார். அது அவர்களோடு இருப்பதை பார்க்கலும் அதிகம், உன்னுடைய தேவையை காட்டிலும் அதிகம், உன்னுடைய பிரச்சனையை காட்டிலும் அது பெரியது. நல்ல சத்தமா உங்களுடைய சூழ்நிலையை காட்டிலும் அதிகம். ஆமென். எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருப்பவை. அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? உங்க பிரச்சனைக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற விடுதலை உங்க பிரச்சனையை விட குறைவானதல்ல. உங்க பிரச்சனையை முடிச்சு மிச்சம் எடுக்கிற அளவிற்கு கரங்களை தட்டுறவங்களுக்கு அப்படியே ஆமென்றும் ஆமேன் என்றும் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க, நான் நம்புறேன் ஆண்டவரே. சொல்லுங்க முழு பலத்தோட. 2024 ஆண்டு கர்த்தர் உங்களுக்காய் திறக்க போகிற வாசல் உங்கள் தேவைகளை விட பெரியது. உங்களுடைய அடைக்கப்பட்ட வாசல்களை விட அந்த கதவுகள் பெரியது. உனக்காக உங்களுக்காக அடைக்கப்பட்ட வாசல் சின்ன வாசல், ஆனால் கர்த்தர் உங்களுக்காக திறக்கிற வாசல் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அது ஒருவராலும் நல்ல கைகளை தட்டி ஆமோதிக்கிறவர்கள் அப்படியே நடக்க போகுது. சொல்ல நடக்க போகுது. சத்தமாய் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது பெரிய வாசல் ஆண்டவர் நமக்காய் வைக்கிறார். பெரிய வாசல் ஆண்டவர் நமக்காய் வைக்கிறார். சோ மூணாவதாக ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் பிரச்சனையை பார்த்து நான் சோர்ந்து போனேன். என் கண்ணுக்கு முன்னாடி டெய்லி எழும்பும் போது என்னுடைய சூழ்நிலை தான் எனக்கு முன்னாடி வந்து நிக்குது. என்னுடைய ஏமாற்றம் தான் எனக்கு முன்னாடி வந்து நிக்குது. என்னுடைய குறைவு தான் எனக்கு முன்னாடி வந்து நிக்குது. ஆனா ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. என் கண்ணை திறந்து எனக்காக நீங்க வச்சிருக்கிற, எனக்காக நீங்க ஆயத்தம் பண்ணி இருக்கிறத நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா நான் கொஞ்சம் உற்சாகமாயிரும் ஆண்டவரே. நான் கொஞ்சம் தைரியமாயிரும் ஆண்டவரே. நான் நம்புறேன் உங்களை தைரியப்படுத்துறதற்கு ஆண்டவர் உங்களுக்காக அந்த கண்களை திறக்க போகிறேன். ஆதியாகமத்தில் நீங்க 21ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்பீர்களே. ஆனால் ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 19வது வசனம். தேவன் அவர்களுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் தண்ணீரை துறவண்டையிலே கண்டு போய் துருத்தியிலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைகளுக்கு குடிக்க கொடுத்தாள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். தேவன் கண்களை திறந்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகார் தன்னுடைய பிள்ளை மரணம் அடைய போகுது. 2 பேருக்கும் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. அவங்க நம்பி போன ஆபிரகாம் கொடுத்த தண்ணி முடிஞ்சிருச்சு. ஆபிரகாம் பெரிய ஐஸ்வர்யவான். காலம் முழுதும் இவங்களை வச்சு சோறு போடுற அளவிற்கு, தண்ணி கொடுக்கிற அளவிற்கு ஆபிரகாமுக்கு எல்லாமே இருக்குது. ஆனா ஒரே ஒரு துருத்தியில தண்ணியை கொடுத்து ஆகார வெறுமையா அனுப்பிட்டான். இப்ப நடுவழியில வர்றாங்க, தண்ணி காலி ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. தன்னுடைய பிள்ளை சாகிறத என்னால பார்க்கவே முடியல. ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தர் அவளுடைய கண்களை திறந்தார். என்ன பார்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஆபிரகாம் கொடுத்த தண்ணி வற்றி போயிருச்சு. கர்த்தர் திறந்த அந்த தண்ணீர் இன்று வரைக்கும் வற்றாத, வருகிற ஆண்டு உங்களுக்கு அப்படி உங்க தலை மேல நடக்க போகுது. நான் நம்புறேன். நெக்ஸ்ட் இயர் ஒரு புதிய வருஷம் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நீ தேடி போன, நீ நம்பி போன அந்த மனுஷன் உனக்கு செய்த உதவி அப்படியே குறைந்து போயிருக்கலாம். அவனிடத்தில் இருந்தும் அவனுடைய கை மூடப்பட்டிருக்கலாம். ஆனா பரலோக தேவன் கையை கொடுத்து சொல்லுகிறார், என் கரம் உனக்கு திறந்ததாகவே இருக்கிறது. என்னுடைய கையை நான் மூட மாட்டேன். என்னுடைய கையினால் நீ திருப்தி ஆவாய். நீ தேடின கை மூடப்பட்டாலும் இயேசுனுடைய கை மூடப்படவே படாது. ஹல்லேலூயா. கர்த்தர் அவளுடைய கண்களை திறந்து தண்ணீரை பார்க்கும்படி. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாமா? 22ஆம் அதிகாரம்
ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே கொப்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டார். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து தன் குமாரனுக்கு பதிலாய் பலியிட்டான். ஹல்லேலூயா! எவ்வளோ நல்ல ஆண்டவர் இல்லை. ஈசாக்கு பலி கொடுத்துருவேணும்னு நினைச்சிட்டான் ஆபிரகாம். ஆனா கர்த்தருடைய விசுவாசத்தை கனம் பண்ணி அங்கே அந்த ஆடை யார் கொண்டு வந்தான்னு தெரில. அதுவும் அந்த ஆடு முட்புதரில் எப்படி சிக்கிருச்சுன்னு தெரில. அந்த தன்னுடைய மகனுக்காக அந்த ஆட்டை எடுத்து அவன் பலி செலுத்தினான். நான் நம்புறேன் உங்களை என்னையும் வாழ வைக்கிறதற்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பிரதான ஆட்டுக்குட்டியாகி அவர் அவருடைய ரத்தத்தையே சிந்தினார். நாம் காப்பாற்றப்படும்படியாக அவர் சிலுவையிலே அறையப்பட்டார். நீங்க மரித்து போக மாட்டீங்க, மடிந்து போக மாட்டீங்க. கர்த்தர் உங்களை காப்பாற்றுவேன் என்று அருள்நாதர் இயேசு வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். ஹல்லேலூயா! என்னுடைய கண்களை திறந்தருளும். என்னுடைய கண்களை சத்தமா சொல்லுங்க. ஒரு 10 விசை கையை மேல உயர்த்து. எனக்காக நீர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறது, எனக்காக நீர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறது. என் கண்கள் காண்பதற்கு என் கண்களை திறந்து. ஆமென். கண்ணை குறித்து 3 ஜெப குறிப்பு ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு ஜெபிக்க வச்ச. மறந்துடாதீங்க. நோட்ஸ் எடுக்கிறவங்க எல்லாம் நோட்ஸ் எழுதிக்கிங்க. புதிய வருஷத்தை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய கண்ணில் சுத்தமாய் தாவீது ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசன், ரொம்ப நல்லவன், அவ்வளோ சீக்கிரமா தீமை செய்யவே மாட்டான். அவனுடைய மனசு அதுக்கு இடம் கொடுக்கவே கொடுக்காது. ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் வந்து தீர்க்கதரிசி வந்து, எப்பா ஒரு வீட்டில் ஒரு ஏழையான ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி இருந்துச்சு. அந்த ஆட்டுக்குட்டி அவனுடைய மடியிலே வளர்ந்துச்சுப்பா. அந்த ஆட்டுக்குட்டி அவன் ரொம்ப செல்லமாக நேசிச்சான். ஆனால் ஒரு பெரிய பணக்காரனுக்கு நிறைய ஆடு இருந்துச்சு. ஆனால் அந்த பணக்காரனுடைய வீட்டில் ஒரு விருந்தாளி ஒருத்தங்க வந்தாங்க. அந்த விருந்தாளிக்கு விருந்து பண்ணுறதுக்கு சமைச்சு கொடுக்கறதுக்கு தன்னுடைய மந்தையில் இருக்கிற அத்தனை ஆடுகளையும் அந்த பணக்காரனால் எடுக்க முடியாமல், அதுக்கு மனசு இல்லாமல் அந்த ஏழையினுடைய மடியில் செல்லமாய் வளர்ந்த அந்த ஆட்டுக்குடியை வலுக்கட்டாயமாக பிடிச்சி அதை அடித்து தன்னுடைய விருந்தாளிக்கு சமைச்சு கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே தாவீதுனுடைய மனசு அப்படியே கொந்தளிக்குது. அவன் யாரு? அவன் உயிரோட இருக்கக்கூடாது, எப்படி அவன் இப்படி பண்ணலாம்? அவன் யாருன்னு சொல்லு அப்படின்னு கோவம் வச்சு. அடுத்த நிமிஷம் தீர்க்கதரிசி சொல்றது வேற யாரும் கிடையாது, நீயே அந்த மனுஷன். அப்படியே வெக்ஸ் ஆயிட்டான். நானா இவ்வளோ துரோகியா, இவ்வளோ மோசமானவன் ஆயிட்டனா, இவ்வளோ கேவலமா நான் மாறிட்டனா? அப்படியே அவன் மனசுல குற்ற மனசாட்சி அப்படி வருது. இதுக்கு எல்லாத்துக்கும் ஆரம்பம் என்ன தெரியுமா? உரியா அவனுக்கு ஒரு நல்ல வேலைக்காரன், உரியாவை மாதிரி ஒருத்தன் கிடைக்கவே மாட்டான். அவனை கொல்றதற்கான அந்த லெட்டரை அவன் கையிலேயே கொடுத்து அனுப்புறாரு பாருங்களேன். இப்படி ஒரு கொலைகாரனா மாறிட்டியப்பா. இவ்வளவு சாஃப்டான மனுஷன் இவ்வளவு மோசமானவன் மாறிட்டியே. எங்க ஆரம்பிச்சிச்சு? நீ எங்க தவறுன? நீ எங்க விழுந்த? அப்படின்னு நீங்க முதன்மை எடுத்து பார்த்தீங்கன்னா, தாவீது தன்னுடைய கண்ணுல உப்பரிகையின் மேல உலாத்தி கொண்டிருக்கும் போது குளிச்சிட்டு இருக்கிற ஸ்தானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை கண்டான். தன்னுடைய கண்ணுல அதை பார்த்து அதுல விழுந்தவன அந்த கண்ணுல ஆரம்பிச்ச பாவம் அவனை எங்க கொண்டு போய் விட்டுச்சு தெரியுமா? கொலைகாரனா கொண்டு போய் விட்டுருச்சு. கொலை நீங்க நம்ம நிறைய பேர் ஈஸியா நினைச்சுக்கிறோம். இன்னைக்கு கூட இந்த ஜெபத்தில் இருக்கிற நீங்க நிறைய பேர் உங்களே ரொம்ப அசிங்கமா நீங்க நினைச்சுக்கிறீங்களா? நீங்க கேவலமா நினைச்சுக்கிறீங்கல்ல? உங்களை குறித்து எல்லாருமே ரொம்ப மேன்மையா நினைக்கும் போது உங்களை குறித்து நீங்க ரொம்ப கேவலமா நினைக்கிறீங்கல்ல? ஏன்னா இப்படி கேவலமா இருக்கிற, இவ்வளவு மோசமா இருக்கிற, நீ இவ்வளவு கேவலமானவனா? நீ அப்படியே உங்கள்கிட்ட நீ பேசிட்டே இருக்கிறீங்கல்ல, எங்க ஆரம்பிச்சு தெரியுமா? இது
எங்க ஆரம்பிச்சு தெரியுமா? கண்கள்ல ரொம்ப ஜாக்கிரதை பிரதர், ரொம்ப ஜாக்கிரதை பிரதர். நீங்க கணக்கு கொடுக்கணும், அவாய்ட் பண்ணிருங்க. அது அப்படியே பதிஞ்சிரும், உங்களை முழுக்க கரைப்படுத்திடும். வாலிப தம்பிக்கு தங்கச்சி ரொம்ப அன்பாய் சொல்றேன், வேணாப்பா. பிள்ளைங்களை நினைச்சா கவலையா இருக்கு, கஷ்டமா இருக்கு, அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஒரு தாய் எனக்கு சொல்றாங்க, தன்னுடைய பிள்ளை போன்ல வாலிப பொன் பிள்ளை ஆபாச படம் பார்த்துட்டு இருக்கிறா. என்னால் ஒண்ணுமே பண்ண முடியல. சின்ன பொண்ணு, எங்கிருந்து இதை படிச்ச அப்படின்னு கேட்டா, அவ்வளோதான். அந்த பிள்ளைங்க எல்லாம் லிங்க் அனுப்பி அதை போட்டு, எவ்வளோ கஷ்டமான ஒரு உலகத்துக்குள்ள வாழ்றோம் நம்ம. அதனால கர்த்தர் தான் நமக்கு பாதுகாப்பை தரணும். என்ன பண்றது, சத்ரு அந்த மாதிரி சிலரை வஞ்சித்து இருக்கிறான். ஆனாலும் ஆண்டவர் உங்களை கண்டிப்பா இந்த 7 நாள் தூக்கி எடுப்பார் அப்படின்னு நான் நம்புறேன். அவர் மன்னிக்காம வேற யார் நம்மளை மன்னிக்க முடியும்? ஆமென் சொல்லுங்க. அவரால் எந்த மனுஷனையும் மன்னிக்க முடியும், எந்த மனுஷனையும் கழுவுறதற்கு அவரால் முடியும். யார் குற்றப்படுத்தினாலும் அவனை நீதிமானாய் மாற்றுவதற்கு ஆண்டவரால் முடியும். நம்ம நிறைய பேருடைய வஸ்திரம் இன்னைக்கு அழுக்கா இருக்கிறது உண்மைதான். ஆண்டவரே, என்னுடைய கண்ணுனால தான் ஆண்டவரே நான் இப்போ கோவப்படுறவன் நான் மாறிட்டேன். இது எங்க ஆரம்பிச்சு பிரதர்? கண்கள்ல தான். என்னால் ஜெபம் பண்ணவே முடியல. இது எங்க ஆரம்பிச்சு? கண்ணுல தான். தேங்க்யூ ஜீசஸ். எளிமை நிற்கலாமா எல்லாரும்? உங்க கண்ணு ஜாக்கிரதை பிரதர், உங்க கண்கள் ஜாக்கிரதை சிஸ்டர். உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் கெட்டதா இருக்கும். என் கண்களுக்கு காவல் வைக்கிறது நீங்க தான் ஆண்டவரே. இரவு நேரத்தில் உங்களுடைய போன்ல அசுத்தமானதெல்லாம் பார்க்கிற ஒவ்வொருத்தரும் தயவு செய்து மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து விட்டுருங்க பிரதர், வேண்டாம் பிரதர், விட்டுருங்க சிஸ்டர், வேண்டாம் சிஸ்டர். உடைய கண்கள் நேராய் நோக்க கடவுள். உன்னை எல்லாரும் எவ்வளவு நம்புறாங்க, உன்னை எல்லாரும் எவ்வளோ நம்புறாங்க, உங்களை எல்லாரும் எவ்வளோ நம்புறாங்க. நன்றியப்பா, நன்றி. என்னை கழுவோ சுத்தமாவே, சத்தமாய் சுத்திகரியோ தூய்மையா. என்னால முடியலப்பா. தயவு செய்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா. சத்தமா கேளுங்க. என் கண்ணு என் கண்ட்ரோல்ல இல்லப்பா. என் கண்ணு என் கண்ட்ரோல்ல இல்லை. இவ்வளவு தீமைக்கும் காரணம் என் கண்ணு தான் எனக்கு தெரியும். தாவீது எப்படி அவனுடைய கேரக்டரை சேஞ்ச் பண்ணிருச்சோ, என்னுடைய கண்ணினுடைய காட்சி என் கேரக்டரை சேஞ்ச் பண்ணிருச்சு. என் ஹெல்த்தை வீணாக்கிருச்சு. என் தரிசனத்தை அது ஒன்றும் இல்லாம போக பண்ணிருச்சு. என்னையே நான் கேவலமா பார்க்கிற அளவுக்கு மாறிடுச்சு பாஷ. உண்மைதான் பாஷ. ஆனா வேற யாரிடத்துல நான் போவேன்? தாவீது ஜெபம் பண்ற மாதிரி நான் ஜெபம் பண்றேன். ஆண்டவரே சத்தமா, தங்கச்சி வேணாமா, தம்பி வேணாப்பா,
உன் கண்ணு ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும்ப்பா. இன்னொருத்தருடைய அழகை உன் கண்ணுல ரசிக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. நன்றி ஆண்டவரே, நன்றி. நன்றி ஆண்டவரே. சத்தமா சத்தமா அப்படியே சத்தத்தை உயர்த்தி அந்த ஜப சத்தம் கர்த்தருடைய சமூகத்தில் போய் எட்டட்டும். நன்றி அப்பா, கல்வாரியின் கருணை என் மேல திரும்பட்டும்னு கேளு. கேட்கல, சத்தமா கேளு. வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாரும் யாரும் இங்க நீதிமானா இல்ல. அவங்கள பார்த்து அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ இவங்க தப்பா நினைச்சிருவாங்களோன்னு நீங்க யாரையும் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் பாக்குறீங்க? அப்போஸ்தலனாகிய பவுலே சில விஷயங்கள்ல தவறும் போது நம்ம ஏமாத்திரம். அதனால தவற நிரூபிக்கிறவங்க தான் ஆண்டவருடைய பிள்ளைங்க கிடையாது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அதனால சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே என்னுடைய கண்களை தூய்மையாக்குங்கன்னு கேளுங்க. ஓ ஹல்லேலூயா, நன்றி அப்பா. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவில் நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனர். சொல்லுங்க எல்லாரும். விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. சத்தமா விலையேற பெற்ற, விலையேற பெற்ற திருரத்தமே சொல்லுங்க. விலையேற ஈந்தனரே. விலையேற பெற்றோராயன் மாற்ற விலையா ஈந்தனரே. கல்வாரி கருணை இதே காயங்களில் காணுதே. கர்த்தர் இயேசு பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தர் இயேசு கஷ்டங்கள் சகித்தார். இப்ப எல்லாருடைய கைகளை உயர்த்தி விலையேற பெற்ற, விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அடிக்கப்பட்ட அவருடைய கல்வாரி ரத்தம் காயம். ஆபேலுடைய ரத்தம் மரித்தும் இன்னும் பேசிக் கொண்டிருக்குமானால் ஆபேலை காட்டிலும் பெரியவர். அவருடைய ரத்தம் இன்று மரித்தும் பேசிக் கொண்டிருக்கிறது. அந்த ரத்தத்தால நிறைய பேரை கர்த்தர் கழுவுற. கைகளை உயர்த்தி சொல்லும். விலையேற பெற்ற, விலையேற பெற்ற சத்தம் சத்தம். விலையேற பெற்றோராயன் மாற்ற விலையா ஈந்தனரே. எங்களை வாழ வைக்க சிலுவை
எல்லாரும் எங்களை வாழ வைத்த இயேசுவே சிலுவையில் நீர் தொங்கினீர். நோக்கி பார்த்ததினால் நோக்கி பார்த்ததினால் தீழைத்து கொண்டோ உங்க ரத்தத்தால கழுவாண்டவரே. தீழைத்து கொண்டோமையா ஒப்பு கொடுத்தீ எனக்காக உலகின் ரட்சகரே உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீர். உம்மையே எனக்காக உலகின் ரட்சகரே உன்னத தகப்பனே, இந்த முதல் நாள் கூட்டத்தை நீங்க ஆசீர்வதிச்சதற்காக நன்றி. ஆலயத்தில் கலந்து கொண்ட பிள்ளைங்க, ஆன்லைன் மூலமாய் கலந்து கொண்ட பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறேன். எங்களுக்கு வேற ஒன்றும் வேண்டாண்டவரே, இந்த 7 நாட்கள் முடிகிறதுக்குள்ள எங்களை சுத்திகரிச்சு, எங்களுக்கு தெரியும் எங்களை சுத்திகரிக்க. 2000 வருஷம் 24வது வருஷம் எங்க கையில கொண்டு போறதுக்கு ஒண்ணுமே இல்லைப்பா. எங்களுக்கு முன்னாடி வெளிச்சம் அப்படின்னு தெரிகிறத விட இருள்தாப்பா முன்னாடி இருக்குது. இப்படியே போனா என்ன பண்ணுவோம், என்ன செய்வோம், எதுவுமே தெரியலப்பா. ஆனா நீங்க எனக்கு எங்களை கைவிட மாட்டீங்கன்ற ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும் இருக்கு. எங்களை நீங்க பொறுத்துதான் ஆகணும். எங்களை நீங்க பொறுத்துக்குங்கப்பா. உங்க முன்னாடி நாங்க நிரூபிக்கிறதுக்காக வந்து நிக்கல, உங்க முன்னாடி தாழ்த்துறதுக்காக தான் வந்து நிக்கிறோம். நீங்க எத்தனையோ வாய்ப்பு கொடுத்தோம், நாங்க கேட்கல. எங்களுக்கு தெரியும், ஏதோ தண்டிக்கணும்னு நினைச்சா மட்டா தண்டிச்சிருக்காண்டு. இப்போல்லாம் தண்டனை கூட வாங்கிக்கலாம் அப்படின்னு தோணுது. ஆனா நீங்க எங்களுக்கு தூரமா நிக்கிறத எங்களால பொறுத்துக்கவே முடியலப்பா. உங்களை துக்கப்படுத்துறது எங்களால பொறுத்துக்கவே முடியலப்பா. பொறுத்துக்கவே முடியலப்பா. வாழ்க்கையில எதுக்குமே நாங்க இவ்வளவு கவலைப்பட்டது இல்லப்பா. எங்களை விட்டு எத்தனையோ போச்சு, எதுக்குமே கவலைப்பட்டது இல்லப்பா. ஆனா உங்களை விட்டு இருக்கிறதாப்பா முடியல. நீங்க எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. கேளுங்க ஏசப்பாட்டா, ஆண்டவரே நீங்க எங்களுக்கு வேணும். உங்களை பிரிஞ்சு எங்களால இருக்க முடியலப்பா. அது 2 நிமிஷம் சந்தோஷமா இருந்தாலும் 24 மணி நேரம் எங்களுக்கு துக்கமா தானே இருக்குது. உம்மை போல் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த 7 நாட்கள் ஜபமும் ஆசீர்வாதமா இருக்கட்டும். தேவையான வார்த்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. உங்க பிள்ளைகளோடு பேசுவதற்கு எங்க திருச்சபைக்கு நிறைய கடன் இருந்துட்டே இருக்கு ராஜா. ஆனா எப்படியாவது அந்த கடனை முடிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு இறக்கம் மட்டும் செய்யுங்க ஆண்டவரே. ஒரு வழியை தரீங்க ஆண்டவரே. இடத்தை வாங்குறதுக்கு ஒரு வழியை செஞ்சீங்க.
இந்த திருச்சபையை வேலை செய்யறதுக்கு ஒரு கிருபையை தந்தீங்க ஆண்டவரே. இப்பொழுது எங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த பெரிய பர்வதமும் ஆண்டவரே உங்களுக்கு சித்தமா இருந்தா நாங்க ஜெபிக்கிறோம். எப்படின்னு தெரியல, 3 வருஷம்ன்றது குறைஞ்சு நெக்ஸ்ட் இயரே அதை எல்லாத்தையும் ஃபில் பண்றது மாதிரி ஒரு அற்புதத்தை கர்த்தர் எங்களுக்கு செய்யுங்கப்பா. ஊழியத்திற்காக கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வாதம் உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்ம நீரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளைக்கு